Hi friends, welcome to Zeenat's World. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி கேபேஜ் பக்கோடா. இது எப்படி ஈஸியா டேஸ்டா பண்றதுன்னு இன்னைக்கு நம்ம பார்ப்போம். நான் கேபேஜை நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப குட்டியா கட் பண்ணாம இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த கோஸை இந்த பவுல்ல போட்டுடலாம். நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாம நம்ம இந்த கோஸை இந்த பவுல்ல போட்டுறணும். இப்போ இது கூடவே நம்ம பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதா கட் பண்ணி இதுல போட்டுடலாம். கரு கொஞ்சம் போட்டுடலாம், கொத்தமல்லி கொஞ்சம், இது கூடவே பச்சை மிளகாய் 2 சின்ன சின்னதா கட் பண்ணி இதுல போட்டுடலாம். கடலை மாவு ஒரு 4 ஸ்பூன் போட்டுப்போம். கடலை மாவு தான் இதில் மெயின் இன்க்ரீடியண்டாக இருக்கணும், அப்போ தான் நல்லா பக்கோடா மாதிரி வரும். 4 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம். அது கூடவே கிறிஸ்பிக்காக அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுப்போம். காரத்துக்கு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, இட்லி சோடா உப்பு, அதான் நம்ம இட்லி மாவுக்குலாம் போடுவோமே அந்த சோடா உப்பு சும்மா ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க, நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இது கூடவே நம்ம அடுப்பில் நல்லா சூடு பண்ண எண்ணெயை 1 ஸ்பூன் ஊற்றிடணும். நல்லா சூடான எண்ணெய் ஊற்றணுன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. இந்த வெங்காயத்துலேயே நல்லா ஈரம் இருக்கும், கோஸ்லேயும் ஈரம் இருக்கும். நம்ம சூடான எண்ணெய் ஊற்றுனனால தண்ணியே இல்லாமல் இதை நம்ம இதுலேயே பிசைஞ்சு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், தண்ணியே ஊற்றலை ஒரு சொட்டு கூட, ஆனால் நல்ல ஈரப்பதமாக இருக்குது. கரெக்டாக பக்கோடா பதத்துக்கு வந்துடும் பாருங்கள். நல்லா பக்கோடா பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்க மாதிரி மாவு பிசைஞ்சுக்கோங்க. நான் தண்ணியே ஊற்றலை. இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெயை நல்லா காய வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த மாவை இதில் நல்லா உதிரியாக போடணும். அசல் பக்கோடா மாதிரியே இருக்கும். கோஸை பசங்க சில நேரம் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இதுக்கு நம்ம இந்த மாதிரி பக்கோடா மாதிரி போட்டு கொடுத்தோன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. கோஸ் உடம்புக்கு அவ்வளோ நல்லது, புரோட்டீன் நிறையா இருக்குது. இப்போ நம்ம பக்கோடா மாவை இதில் போட்டுட்டு உடனே கிண்டிடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் அதுலேயே நல்லா வேகணும், அப்போ தான் பக்கோடா ரொம்ப நொறுங்காமல் வரும். இங்கே பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாகுது பாருங்கள். அடுப்பை ரொம்ப ஃபாஸ்ட்டில் வச்சிடாமல் கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. ஃபைவ் to 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இந்த ஸ்நாக்ஸை பண்ணிடலாம். சூடாக சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் பசங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், சூப்பரான கேபேஜ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப கருக விட்டுறாமல் கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கையில் நம்ம எடுத்துடணும். அதுதான் கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. இப்போ நம்ம கரெக்டாக இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளோட கேபேஜ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு.
இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.